வணக்கம். பாஸ்டர் எல்விஸ் ஃபர்ஸ்ட் சர்ச் அவர்களுடைய ஒரு பிரசங்கத்தை அடிப்படையா வச்சு ஒரு முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு நாம அலச போறோம். கடவுளால் நியமிக்கப்படுதல்னு அடிக்கடி சொல்றோமே, அதுக்கு உண்மையிலே என்ன அர்த்தம்? வாங்க இதோட ஆழத்துக்குள்ள போய் பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த முழு அலசலுமே பிரசங்கத்துல பயன்படுத்தப்பட்ட டஹராயாங்கிற ஒரே ஒரு வார்த்தையை சுத்தி தான் அமைய போகுது. இது ஒரு இந்தி வார்த்தை. நியமிக்கப்பட்ட, தேர்ந்தெடுக்கப்பட்ட, விதிக்கப்பட்டன்னு இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. முதல்ல இதோட அர்த்தத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டா மத்த எல்லாமே நமக்கு ரொம்ப சுலபமா விளங்கும். இந்த விஷயத்த நம்ம 5 முக்கியமான பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வாக்குறுதி, அப்புறம் தெய்வீக திட்டமிடல், அதுக்கடுத்து நம்மளோட கடமை என்ன, சில கடினமான உண்மைகளையும் பார்க்க போறோம். கடைசியா இது எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு பெரிய வடிவமைப்பை உருவாக்குதுன்னு படிப்படியா பார்ப்போம். முதல் பகுதிக்குள்ள போகலாம். நியமிக்கப்படுதல் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனேயே நமக்கு கிடைக்கிற முதல் மற்றும் மிக முக்கியமான ஆறுதலான விஷயம் என்ன, அத பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். பாஸ்டர் அவருடைய முழு பிரசங்கத்தையுமே இந்த ஒரு வசனத்தை மையமா வச்சுதான் கட்டமைக்கிறார். அதாவது, ஒரு விசுவாசிக்கு கடவுளோட முதல் நியமனம் தண்டனை கிடையாது, மாறா அது ரட்சிப்புங்கிற ஒரு நம்பிக்கை. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய ஆறுதலான விஷயம் இல்லையா? அப்போ விஷயம் ரொம்ப தெளிவு. இந்த நியமனம்ங்கிறது கோபத்துக்கோ தண்டனைக்கோ இல்ல, அதோட ஒரே நோக்கம் ரட்சிப்பும் நித்திய ஜீவனும் மட்டும்தான். அப்போஸ்தலர் புத்தகத்தில் கூட இருக்கு பாருங்க, நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டிருந்தவர்கள் தான் விசுவாசிச்சாங்கன்னு. ஆக நம்ம விசுவாசத்துக்கே காரணமே இந்த நியமனம் தான். சரி, அடுத்த கட்டத்துக்கு வருவோம். இந்த நியமனம்ங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும்தானா? இல்ல, அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கும் காலத்துக்கும் கூட பொருந்தும். அதை எப்படின்னு பாப்போமா? நியாய தீர்ப்பு இப்போதே நடக்காது, அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குங்கிறத விளக்க பாஸ்டர் இந்த கோதுமை கலைகள் உவமைய சொல்றார். ரெண்டும் ஒன்னாவே வளருது, ஆனா ஒன்னு சேகரிக்கப்பட வேண்டியது, இன்னொன்னு எரிக்கப்பட வேண்டியது. இதுல இருந்து என்ன தெரியுது? இங்கதான் இந்த வசனம் ரொம்ப அழகா பொருந்தது. அறுப்பு மட்டும் இரண்டும் கூட வளரட்டும். அதாவது, நாம அவசரப்பட்டு யாரையும் தீர்ப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா நல்லது கெட்டதை பிரிக்கிறதுக்குன்னு ஒரு காலம் ஏற்கனவே அந்த வயலோட உரிமையாளரால நியமிக்கப்பட்டுருச்சு. பிரசங்கத்துல சொல்ற மாதிரி வேதம் முழுக்க இதுக்கு உதாரணங்கள் கொட்டி கிடக்குது. சாராளுக்கு குழந்தை பிறக்க ஒரு குறித்த காலம், உலகத்தை நியாயம் தீர்க்க ஒரு நாள், ஏன் மனுஷன் ஒரு தரம் மரிக்கிறது கூட நியமிக்கப்பட்டதுதான். பாத்தீங்களா? எல்லாமே ஒரு தெய்வீக கால அட்டவணைப்படிதான் நடக்குது. இப்போ நாம 3வது பகுதிக்கு வந்தாச்சு. நியமிக்கப்படுறதுன்னா அது கூடவே ஒரு கடமையும் ஒரு நோக்கமும் வருது. அது என்ன கடமை, என்ன நோக்கம்? வாங்க பார்க்கலாம். பிரசங்கத்தின்படி 2 முக்கியமான நோக்கங்கள் இருக்கு. ஒன்னு சத்தியத்தை பாதுகாக்கிறது, யாராவது விசுவாசத்துக்கு எதிரா பேசுனா அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறது. இன்னொன்னு நம்ம சமுதாயத்துக்கு சேவை செய்யறது, ஒரு ஆசிரியரா, தலைவரா, உதவியாளரா, இப்படி பல வழிகள்ல. இந்த ஸ்லைட்ல இருக்கிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. வாயடைக்கும் பதிலை அளிக்க சிலர் நியமிக்கப்படுகிறார்களாம். அதாவது, தப்பான போதனைகளுக்கு ரொம்ப ஆணித்தரமா உறுதியான ஒரு பதிலை கொடுக்கணுங்கிறது இது காட்டுது. இதெல்லாம் எதேச்சையா நடக்கிறதில்ல. விசுவாசத்தை அடிப்படையா வச்சுதான் தேவன் ஒவ்வொரு தரையும் ஒவ்வொரு பணிக்கு நியமிக்கிறார். பவுல் தன்னை சேவைக்காக நியமிக்கப்பட்டவரா பார்க்கிறார். சபையில கூட அப்போஸ்தலர், தீர்க்கதரிசின்னு ஒவ்வொரு வேலைக்கும் ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. எதுக்காக? போய் கனி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே இலக்குக்காக தான். இப்போ நாம பார்க்க போறது இந்த கோட்பாட்டோட ரொம்பவே சவாலான ஒரு பகுதி. ஆமா, கடினமான உண்மை. நியமனம்ங்கிறது எப்பவுமே சந்தோஷமானதா இருக்குமா, இல்ல சோதனைகளுக்காகவும் இருக்குமா? பார்க்கலாம். இந்த கேள்வி கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். சிலர் இடர்வதற்காகவே, அதாவது தடுமாறுவதற்காகவே நியமிக்கப்படுகிறார்களா? இது ரொம்ப ஆழமான ஒரு இறையியல் கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். பிரசங்கத்தின்படி பதில் ஆம் என்பதுதான். சில வேத வசனங்களா தான் சொல்லுது. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவங்க இடர்றாங்க, அதுவும் அதற்கென்று நியமிக்கப்பட்டபடியே அப்படின்னு இருக்கு. சத்தியத்தை விரும்பாதவங்களுக்கு வல்லமையான வஞ்சகம் அனுப்பப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஜீரணிக்க கொஞ்சம் கடினமான விஷயம்தான். இன்னொரு படி மேல போய் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. நாங்க அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம்னு சொல்றார். அவரோட நியமனமே ஒரு பெரிய பாடு, ஒரு பெரிய துன்பம்னு அவர் உணர்றார். ஆக இதுலேருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நியமனம்ங்கிறது ஆசீர்வாதத்தை மட்டும் குறிக்கல. சில நேரங்கள்ல அது கடுமையான துன்பத்தையும் மரணத்தையும் கூட குறிக்கலாம். உலகத்துக்கு ஒரு வேடிக்கை பொருளாக மாறுறது கூட ஒரு நியமனமா இருக்கலாம். சரி, இவ்வளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒண்ணா இணைச்சு பார்ப்போம். இந்த தெய்வீக நியமனத்தின் அடிப்படையில ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும், அதோட ஒரு முழுமையான சித்திரம் எப்படி இருக்கும்? கடைசியா பிரசங்கம் சொல்ற விஷயம் இதுதான்.
நம்ம வாழ்க்கையில எல்லாமே நியமிக்கப்பட்டதுதான். ஈசாக்குக்கு ரெபெக்காள் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் இருக்காங்க. சிம்சோனுக்கு பெலிஸ்தியர்கள் மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ஆள் இருக்காங்க. இயேசுவுக்கு யூதாஸ் மாதிரி துரோகத்துக்கும் கூட ஒரு நபர் நியமிக்கப்பட்டிருக்கார். குழந்தை இயேசுவை பார்க்க சிமியோன் மாதிரி ஒவ்வொரு வெளிப்பாட்டுக்கும் ஒரு நபர் இருக்கார். எல்லாமே ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதிதான். ஆபிரகாமோட வேலைக்காரன் ஜெபம் பண்றார் பாருங்க, என் எஜமானனுடைய குமாரனுக்காக நீர் நியமித்த பெண். இது எவ்வளவு ஆழமான நம்பிக்கை! வாழ்க்கை துணைய கண்டுபிடிக்கிறது கூட கடவுளோட நியமனம்னு அவங்க நம்புறாங்க. அப்போ இதோட சாராம்சம் என்ன? இந்த நம்பிக்கையில இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில எதுவுமே தற்செயலா நடக்கிறதில்ல. ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு உறவும் எல்லாமே ஒரு தெய்வீக ஏற்பாடுதான். எல்லாம் சரிதான். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. வாழ்க்கையில எல்லாமே ஏற்கனவே நியமிக்கப்பட்டதுன்னா, அப்போ மனுஷனா நம்ம எடுக்கிற முடிவுகளுக்கு என்ன அர்த்தம்? நம்மளோட தேர்வுக்கு என்ன பங்கு இருக்கு? இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறோம். இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.